அடுத்தபடியாக நம்மத்தில் இருக்கிற லவ்சி ஆண்டி அவர்கள் முன்பாக வந்து சாட்சி கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய அப்பா இறப்பதற்கு எனக்கு முன்னாடி வந்து ஒரு 3 times வந்து கர்த்தர் வெளிப்படுத்தினார். மே மாதம் வந்து நான் தஞ்சாவூர் போயிருந்தேன். அப்போது வந்து நாங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ மிட் இருக்கும், ஒரு 1 o'clock இருக்கும். அப்போ அந்த ரூமில் வந்து அங்கே ஒரு கார்னர் ஒரு ரூமில் தங்கியிருப்பாங்க, எப்போல்லாம் அங்கே தான் இருப்பாங்க, ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பைபிள் வச்சுருக்காங்க. ஒரு கல்யாண மாப்பிள்ளை எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தாங்க. மற்ற பேர பிள்ளைகள் எல்லாம் நார்மலாக வீட்டில் உள்ள ட்ரெஸ் போட்டு நார்மலாக இருந்தாங்க. எங்கள் அம்மாவும் கிளம்பவே இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் அவங்க 2 பேரும் சேர்ந்து போய் தான் நாங்கள் பார்த்துருக்கேன், அதை நாங்களும் பார்த்துருக்கோம். அதனால் நான் வந்து என்னடா அம்மா கிளம்பவே இல்லையே, அப்பா மட்டும் கிளம்பியிருக்காங்களே, கல்யாணத்துக்கு போகிறாங்களே, நம்மலாம் கிளம்பலன்னு சொல்லி எனக்கு ஒரு தாட் அது வந்தது. அப்போது வந்து அவர் நேராக பார்த்தார். சரி, அவர் எங்கே பார்க்குறாருங்கிறத நான் வந்து என்னோடய தரிசனத்திலே நான் பார்க்குறப்ப அவர் எதையுமே பார்க்கல. அவரோட பார்வை வந்து பரலோகத்தை நோக்கிங்கிறத நான் புரிஞ்சு கொண்டேன். அந்த நடுராத்திரியிலே நான் புரிந்து கொண்டேன். செகண்ட் டைம் வந்து early morning 7:45 இருக்கும். early morning எல்லோரும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சிபிஎம் சிஸ்டர்ஸ் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்குறாரு. அப்போ ஒரு சிபிஎம் சிஸ்டர்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து பாடுறாங்க. என்ன பாட்டுன்னா, இயேசுவை கண்டடைந்தேனே, இயேசுவை கண்டடைந்தேனே அப்படிங்கிற வேர்டு. நான் இயேசுவை நான் பார்த்துட்டேன் அப்படிங்கிற அந்த மீனிங். அது ஒரு 5 times பாடுறாங்க. இது எனக்கு அது வந்து டக்குன்னு கிளிக் ஆகலை. இது வந்து அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு 2 நாள் கழித்து இது நடந்தது. ஒரு 4th day இருக்கும். அப்போது நான் வந்து என்னடா இது இயேசு கண்ணடைந்தேனேன்னு சொன்னோடனே இந்த சாங், ஏன்னா எனக்கு இந்த சாங்ஸ் நான் அதிகமாக நான் பாடிக்கிட்டு இருப்பேன், சிபிஎம் சாங்லாம். அப்போ நான் உடனே எழுந்திரிச்சு என்ன பண்ணேன், சிபிஎம் பாட்டு புக்கில் அந்த ஃபஸ்ட்லேருந்து 150 அந்த பழைய சாங்ஸ் இருக்கும், அதை கேட்டேன். நான் பார்த்துட்டே இருக்கேன், வருது, ஆனால் இந்த வேர்டு எனக்கு வரவே கிடையாது. அப்போ இதில் உள்ள சாங்கை நான் பார்க்குறப்போ நான் இயேசு கண்ணடைந்தேன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நார்மலாக சாப்பிட்றதா பார்க்குறேன். இது கேட்டால் அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுவான், நம்ம இறந்துருவோங்கிறத கர்த்தர் வந்து எனக்கு முன்னாடி வெளிப்படுத்தினார். எனக்கு அந்த வேர்டு சொன்ன உடனே எனக்கு அதை நான் வந்து அதுக்கு நான் மீனிங் அதை கரெக்டாக கண்டு அதில் மீனிங்ஃபுல்லாக நான் பார்க்குறப்ப வந்து எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. என்னடா இது அப்பா இறந்துருவாங்கிறத நம்மகிட்ட ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரே அப்படின்ட்டு நான் ரொம்ப ஃபஸ்ட்டு கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் நார்மல் ஆகிட்டேன். அப்புறம் நான் கொஞ்ச நாள் இருந்துட்டு நான் வந்து சென்னை வந்துட்டேன். அப்போது November 8 இறந்தார். அந்த லாஸ்ட் சண்டே வந்து சர்ச்சுக்கு போயிட்டு நைட்டு சண்டே நைட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். ஒரு early morning 3 o'clock இருக்கும். அப்போ வந்து ஒரு பயங்கரமான சத்தம். எப்படின்னா 2 சில்வர் பிளேட்டு, அந்த 2 சில்வர் பிளேட்டும் கார்னர் வந்து ரொம்ப ஷார்ப்பு, பயங்கரமான ஷார்ப்பு. அது 2 ஒராசுனா டச் பண்ண எவ்வளோ வந்து உங்களுக்கு சவுண்டு வரும், வராசுற சவுண்டு வந்து பயங்கரமாக இருந்தது. அந்த சவுண்டு வந்து என்னோடய வந்து காதை வந்து வலிக்குது. எனக்கு கிட்ட இருந்து செஞ்சால் கொஞ்சம் தூரம் போங்கன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அந்த சவுண்டு வந்தது. அந்த காது வந்து எனக்கு வந்து அந்த விடிய காத்தில் early morning 3 o'clock வந்து பயங்கரமாக வலிச்சுது. என்னடா அந்த மாதிரி பயங்கரமாக வலிக்குது, என்ன சவுண்டுன்னு சொல்லி நான் வந்து கிச்சனை எட்டி பார்த்தேன். ஒருவேளை திங்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சோன்னு சொல்லி நான் எதுவுமே கிடையாது, எல்லோரும் பயங்கரமாக தூங்குறாங்க. அப்போது திரைச்சீலை வந்து கிழிஞ்சா இப்படி தான் கிழிஞ்சிருக்கும், இந்த மாதிரி சவுண்டோடு தான் கிழிஞ்சிருக்கும் போல இருக்குது அப்படின்னு எனக்கு டக்குன்னு கிளிக் ஆச்சு. நான் எல்லோரையும் எழுப்பிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி காது வலிக்குதா அப்படின்னு நான் கேட்கணும் எனக்கு தோணுது. ஆனால் அந்த வலி வந்து எனக்கு விடிய காத்தால இருக்குது, என்னால் தூங்க முடியல. அந்த வலி வந்து எனக்கு வந்து யாரோ குத்துன மாதிரி, ஒரு காம்பஸை வச்சு குத்துன மாதிரி அந்த வலி இருந்துச்சு. அப்புறம் நார்மலாக ஸ்கூலுக்கு போயிட்டேன். அப்பா வந்து இறந்துருவார் போல இருக்குது அப்படின்னு எனக்கு லைட்டாக கிளிக் ஆச்சு எனக்கு. ஏன்னா இது 3rd one எனக்கு இந்த தரிசனம் வருது. அப்புறம் வந்து சரி நம்ம வந்து உடனே கால் பண்ணி நம்ம கேட்க வேணாம், கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கரெக்டாக அந்த சண்டே early morning வந்து மண்டே அது ஓகே. அப்போ வந்து அந்த Thursday அப்பா இறந்துட்டார். அப்போ அது இறந்த உடனே நான் இறந்த பிறகு நான் பஸ்ஸில் வரப்போ தான் நான் இதை சொன்னேன் நான். ஏன்னா எனக்கு இதை வந்து எனக்கு சொல்லணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ கூட நாங்கள் இறந்தப்போ என்கிட்ட ஒரு 4 hours சொல்லவே இல்லை இறந்துட்டாங்கன்னு.
ஆனால் அக்காலாம் கிளம்பி போகிறாங்கன்னொடனே எனக்கு வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனாலும் எனக்கு வந்து கஷ்டமாலாம் கிடையாது. ஒரு கல்யாணத்துக்கு எப்படி நம்ம கிளம்பி வருவோம், நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த மாதிரி தான் நான் வந்தேன். அது என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. அதாவது சின்னமாக வந்து நம்ம கண் கலங்குள்ள, எனக்கு அது மாதிரி கலங்கவே கிடையாது. கர்த்தர் ஏன்னா இந்த தரிசனத்தை எனக்கு கொடுக்கல அப்படின்னா ஒருவேளை அது ரொம்ப துக்கமாக இருந்திருக்கும். கர்த்தர் வந்து இந்த தரிசனம் கொடுத்ததுனால எனக்கு வந்து நான் அழுவவே கிடையாது. அன்றைக்கி ஃபுல்லாகவே அழுவலை. அதாவது மனசில் வந்து எனக்கு பயங்கரமான ஒரு ஆவிக்குரிய சந்தோஷம். கர்த்தர் ஒரு பீஸ்ஃபுல் கொடுத்தார். தஞ்சாவூரில் நாங்கள் அந்த திருச்சி பஸ்ஸில் வந்து தஞ்சாவூர் ரீச் ஆன உடனே இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் எனக்கு ஒரு சின்னமாக ஒரு ஃபயர் மாதிரி வந்தது. இந்த இடத்துல ஒரு ஜீவன் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப அந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணேன். அந்த வடிவு அப்பார்ட்மெண்ட்ஸ் வழியாக வர்றப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு துக்கம், இந்த இடத்துல ஒரு ஜீவன் போயிருச்சு அப்படின்னு சொன்ன பிறகு அது மட்டும் தான் லைட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து வீட்டில் வந்த பிறகு என்னால் எதுவுமே நான் ரொம்ப கூலாக தான் இருந்தேன். இந்த கர்த்தர் வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானத்தை கொடுத்தார். ஒருவேளை இந்த தரிசனம் எனக்கு கர்த்தர் கொடுக்கலன்னா நான் ரொம்ப துக்கப்பட்டிருப்பேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று ஸ்கூலில் ஏதோ ஒரு ப்ராப்ளமு, பிள்ளைங்க திட்டான்னா கூட நான் வந்து எங்கள் அப்பாட்ட சொல்லிடுவேன். அடுத்த நாள் மிஸ்ஸை பார்க்க வந்துடுவார். எல்லோரும் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பெஷலாகவே நான் எல்லாமே இது பண்ணுவேன். ஸ்கூலில் ஒர்க் பண்ண காலேஜில் கூட எங்கள் கூடவே இருப்பார். நான் காலேஜுக்கு போவேன், அங்கே தான் பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்கும், அங்கே தான் கார் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பார். அதனால் எதுனாலுமே அவர் வந்து கூடவே இருப்பார். எங்கே போனாலும் அவரோட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் வீட்டுக்கு போனாலும் என்னை கூட்டிகிட்டு போவார். நான் அந்த மாதிரி போனால் நான் ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு ரெடியாக இருப்பேன், கூட்டிகிட்டு போவார். கர்த்தர் வந்து இந்த சாட்சி கொடுத்துருக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென்.